தவசிக்கீரை. இதோட பூ பாருங்கள் எவ்வளோ டைனியாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பூ இப்படி இந்த கலரில் வரும், அப்புறமா ப்ரௌனாக மாறிடுது ஃபுல்லாக. எல்லா கீரையும் உருவி விட்டுட்டேன். இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்னெயில்னு ஒன்று ஃபுல்லாக செடி மேலெல்லாம் ஏறி அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் எல்லா கீரையும் உருவி விட்டுட்டேன். இப்போ வந்தால் புது கீரை வந்தால் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். அதனால் எல்லா கீரையும் உருவிட்டுட்டு குச்சி மட்டும் வச்சுருக்கேன். அதுலேயே குட்டி குட்டி பூ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூவே 2 கலரில் இருக்குது. ஒன்று இந்த கலரு லைட்டு சாண்டல் கலரில் ப்ரௌன் ஒன்று, அப்புறம் ஒன்று குட்டியாக ஃபுல்லாக ப்ரௌனாக வந்துடுது. தவசிக்கீரை இல்லை மல்டி விட்டமின் கீரை. கீழேருந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா இலையும் எடுத்து விட்டாச்சு. வெறும் பூவும் குச்சியும் தான் இருக்குது. இப்போ புது இலை வரும். இதில் புது இலை வரும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான நல்ல கீரை. கடையில் கூட கிடைக்காது, வீட்டில் தான் நம்ம வளர்த்துக்கணும். இலை இப்படி தான் இருக்கும். இது உருவி விட்ருக்கேன். முன்னாடி இருக்கிற சின்ன துளிர் இலையை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உருவி விட்டாச்சு.